பணம் வர முக்கியமான வழிங்கிறது வடக்கு. அப்போ இந்த வடக்கு பக்கத்தையும் கிழக்கு பக்கத்தையும் யார் ஒருத்தவங்க அடைச்சிடுறாங்களோ அந்த இடம் வாழ தகுதி இல்லாத இடமா போயிடும். அதாவது கட்டும் பொழுதே ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக கட்டிடணும். ஆனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை இப்படி மாற்றிக்கிறது, அதை அப்படி மாற்றிக்கிறது. ஜோதிடத்தில் பரிகாரம் சொல்கிற மாதிரி வாஸ்துக்கு பரிகாரம் கிடையவே கிடையாது. எதை வச்சு வாஸ்து அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அது ஒரு 2 முக்கியமான ஃபேக்டரை வச்சு தான் வாஸ்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அது கரெக்டாக இருக்கும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வாஸ்து அப்படிங்கிறது வெளிச்சமும் காத்தும் மனிதர்களும் ஒரு வீட்டுக்குள்ள எந்த வழியில வரணும், எந்த வழியில வரக்கூடாது. தமிழ் கலாச்சாரத்துல எது எடுத்தாலும் பஞ்சபூதத்துல இருந்து வரக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணி பண்ணுறதுதான் பேலன்ஸ், சமநிலை இருக்கும். இப்போ அந்தந்த பூதங்கள் அந்தந்த இடத்துல நம்ம ஸ்தாபிக்கும் போது, அதாவது கட்டும் பொழுதே ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக கட்டிடணும். அதில் சில பிரச்சனைகள் இருக்கணும் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை இப்படி மாற்றிக்கிறது, அதை அப்படி மாற்றிக்கிறது. அப்போ இந்த வடக்கு பக்கத்தையும் கிழக்கு பக்கத்தையும் யார் ஒருத்தவங்க அடைச்சிடுறாங்களோ அந்த இடம் வாழ தகுதி இல்லாத இடமா போயிடும். அப்போ உங்களுக்கு ஒரு லாங் டேர்மாக ஒரு இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். சார், இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே காசு வீட்டில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே ஒரு நோய் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தாக்கிட்டே இருக்கு சார். அந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி பூமியோட ஆக்கர்ஷ சக்தியிலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் மேலே போகிறீங்களோ, அப்பார்ட்மெண்ட்டில் ஹை ரைஸ் பில்டிங் மேலே 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 நீங்கள் போகும் பொழுது அந்த வாஸ்துவோட தாக்கம் மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைனா அது வெறும் மண்ணு தான். வீடாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் யார் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முழுமையான வாஸ்துங்கிறது வசிப்பு இடம் சம்பந்தப்பட்ட சயின்ஸ். அப்போ அங்கே போய் வசிக்கணும், இல்லை அங்கே தொழில் செய்யணும். அந்த எனர்ஜிக்குள்ள நம்ம போய் அதை யூஸ் பண்ணணும். அப்போ மட்டுமே அது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு அஸ்ட்ரோ வாஸ்து நரசிம்மஹரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். பொதுவாக மக்களுக்கு வாஸ்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஸோ இந்த வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. இதனுடைய அடிப்படை கோட்பாடு என்ன அப்படின்றத பற்றியும் சொல்லிடுங்க சார். வாஸ்து அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் ஹோம் பில்டிங். ஆனால் இதில் நம்ம வசிக்கும் இடம், வசிப்பிடத்துக்கு தான் முக்கியத்துவம் வாஸ்துவில். மற்ற கட்டுமானங்களுக்கும் உண்டு. ஆனால் அந்த வசிப்பிடம் எப்படி அமைச்சிக்கணும் அப்படிங்கிற சயின்ஸு தான் வாஸ்து. இட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் ஹோம் பில்டிங். இது எப்படி வந்தது அப்படின்னா, இப்போது நம்ம தமிழர் கலாச்சாரத்திலே எடுத்துக்கலாமே. நம்ம தமிழர் கலாச்சாரத்தில் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு படிப்பு இருந்தது, ரைட்டுங்களா? ஒரு பிளான் இருந்தது. அப்போது சமையல் அப்படின்னா அதில் நம்ம கலாச்சாரத்தில் சில விஷயங்கள் இருக்கும். அப்போ அதே மாதிரி வீடு கட்டுறது அப்படின்னா அதுக்குன்னு நம்மளோட பாரம்பரியத்தில் தமிழர் கலாச்சாரத்தில் ஒரு வரமுறை இருந்துச்சு இல்லையா? அப்போது அதுவும் வாஸ்து தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் அதை வேறு வேறு பேர்களில் இருந்தது. மனையடி சாஸ்திரம், ஆயாதி குழிக்கணக்குகள், எந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. நம்ம ஐடென்டிட்டி, நம்மளோட வசிப்பிடம் அமைச்சிக்கக்கூடிய வழிமுறைகள், இப்படி செஞ்சால் வளமையாக இருப்பீங்க, இப்படி செஞ்சால் வீட்டில் நிம்மதி இருக்கும், இப்படி தான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்ஸ் தான் வாஸ்து. இது ஒன்றும் இல்லைம்மா. வாஸ்துவோட பேசிக், நீங்கள் எதை வச்சு வாஸ்து அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அது ஒரு 2 முக்கியமான ஃபேக்டரை வச்சு தான் வாஸ்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அது கரெக்டாக இருக்கும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா சூரிய ஒளி. அப்போது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, கிழக்கிலிருந்து வரக்கூடிய சூரியன், அப்போ அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு எப்படி இருக்கும்? உச்சி காலம் சொல்லக்கூடிய 12 மணிக்கு நேருக்கு நேர் சூரியனோட கதிர்வீச்சு எப்படி இருக்கும்? சூரியன் மறையும் பொழுது மேற்கேர்ந்து காலையில் அல்ட்ரா வயலட், இன்ஃப்ரா ரெட் மறையும் பொழுது, சரிங்களா? அப்போ இந்த கதிர்வீச்சுகளை பேஸ் பண்ணியும், 2வது நம்மளோட மேக்னெட்டிக் நார்த், வடக்கு. அப்போ வடக்கேர்ந்து தெற்குக்கு நம்மளோட மேக்னெட்டிக் இது இருக்கு இல்லையா, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, அதுவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது, நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும். இது அப்புறம் பூமி மேற்கேர்ந்து கிழக்க சுழலுது. அப்போ அது சுழலும் பொழுது அதுக்கு கவுண்டர் ஃபோர்ஸாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இதை 3 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாஸ்து அப்படிங்கிற கோட்பாடுகள் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் ரொம்ப பேசிக்காக எல்லோரும் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா,
வாஸ்து அப்படிங்கிறது வெளிச்சமும் காத்தும் மனிதர்களும் ஒரு வீட்டுக்குள்ள எந்த வழியில வரணும், எந்த வழியில வரக்கூடாது, இதுதான் பேசிக்கான வாஸ்துவோட விஷயங்கள். புரியுதுங்களா? இதில் வந்து பஞ்சபூத தத்துவங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே சொல்கிறோம். அதில் வந்து ஈசான்யன்னு சொல்லக்கூடிய, அதாவது 4 திசை, அது மெயின் டிரெக்ஷன்ஸ், 4 சப் டிரெக்ஷன்ஸ். அந்த சப் டிரெக்ஷன்ஸை தான் நம்ம மூலைகள்னு சொல்கிறோம். 2 திசைகள் சந்திக்கக்கூடிய இடம் ஒரு மூலை. அப்போ இதில் வந்து ஈசான்யம், அங்கே நீர் தத்துவத்தை நம்ம கொண்டு வரோம். வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய பகுதி, தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய பகுதியில் அக்னி, தென்மேற்கில் பூமி, வடமேற்கில் வாயு, மத்திய பகுதியில் ஆகாயம். சரிங்களா? நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் எது எடுத்தாலும் பஞ்சபூதத்திலேருந்து வரக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணி பண்ணும்பொழுது தான் பேலன்ஸ், சமநிலை இருக்கும். இப்போ அந்தந்த பூதங்கள் அந்தந்த இடத்துல நம்ம ஸ்தாபிக்கும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு சமநிலை, ஒரு பேலன்ஸ் இருக்கும், அங்கே வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது. இத்தனை ஃபேக்டர்ஸை வச்சு இந்த மாதிரியான அளவுகளில் இந்த மாதிரியான வீடு கட்டும் பொழுது, இல்லை ஒரு கட்டுமானம் கட்டும் பொழுது உங்களுக்கு வளமை இருக்கும்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் வாஸ்து. இப்போ இந்த வாஸ்துவுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குங்க சார்? வாஸ்துவுக்கும் ஜோதிடத்துக்கும் நேரடியான தொடர்புன்னு ஒன்று கிடையாதுப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாஸ்து, அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது வேதத்தின் கண்கள்னு சொல்லுவாங்க, நேத்திரம், வேத நேத்திரம். ஆனால் வாஸ்துங்கிறது உபவேதம், அது ஒரு தனி வேதமே. என்னை பொறுத்தளவுக்கு வாஸ்துங்கிறது ஜோதிடத்துக்கு ஒரு படி மேலே நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா என்னோட 15 வருஷம் இந்த வாஸ்து அனுபவங்களில் நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான, என்னால் நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜோதிடம் உண்மை, அதில் தவறு இல்லை. ஆனால் ஜோதிடத்தில் வரக்கூடிய மலையாளம், அதாவது ஒருத்தருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இல்லை ஒருத்தவங்க பிரச்சனைகளை மாற்றுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை பாயிண்ட், ஒரு லோ பாயிண்ட், இதை கணிக்கிறது தான் ஜோதிடம். புரியுதுங்களா? ஆனால் ஒரு நல்ல வாஸ்து உள்ள ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருக்கும் பொழுது அதே ஹை பாயிண்ட்ஸ் அண்ட் லோ பாயிண்ட்ஸ் வரும். ஆனால் அவங்கள வந்து ஹை பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் அவங்களுக்கு வளமையை கொடுக்குது. லோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அப்படி தொட்டு கூட்டுட்டு போயிருதே தவிர மிகப்பெரிய லெவலில் ஜாதகங்க அவங்கள பாதிக்கிறது இல்லை. சரி, இப்போ ஜோதிடத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கணிச்சு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பை மாற்றினா அது சரியாகுமா சார்? இதுதான் நிறைய பேருக்கு இது ஒரு கஸ்டமைசபிள் கிடையாது. அதாவது இது ஒரு எனர்ஜி ஃபீல்டுமா, இது ஒரு சமநிலை. புரியுதுங்களா? இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, அதாவது கட்டும் பொழுதே ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக கட்டிடணும். அதில் சில பிரச்சனைகள் இருக்கணும் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறோம். ஆனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை இப்படி மாற்றிக்கிறது, அதை அப்படி மாற்றிக்கிறது. ஜோதிடத்தில் பரிகாரம் சொல்கிற மாதிரி வாஸ்துக்கு பரிகாரம் கிடையவே கிடையாது. வாஸ்துவில் எது எது எங்கெங்கே வரணுமோ அது அங்கங்கே வரணும். ஆனால் அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே போய் அதை சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவங்க வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரிய லெவலில் பாதிக்காது. இது என்னால் உறுதிட்டு சொல்ல முடியும். ஆனால் இந்த முன்கூட்டியே இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்போ போயிட்டு ஒரு இந்திரவாசல் உடைக்க முடியுமா? அப்போது டக்குன்னு இதை பண்ணுறனால இது நடக்கும், இது பண்ணுறனால இது நடக்கும்னு வாஸ்துவில் செய்ய முடியாது. ஆனால் வீடு கட்டும் பொழுதே எல்லாமே கரெக்டாக, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை முதவே இன்கார்பரேட் பண்ணிக்கணும். இப்போ இவர் அரசியல் பேக்ரவுண்டில் இருந்தார், பேரும் புகழும் தான் இவளுக்கு முக்கியம் அப்படிங்கிறனால அவருக்கு கிழக்கில் மத்தியில் இந்திரவாசல் தரணும். இதே வந்து ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்த்தர், பேங்கிங் செக்டரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வடக்கு மத்தின்னு சொல்லக்கூடிய குபேர வாசல் திறப்போம். வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்காருன்னா வடமேற்கு மேற்கு வாயுவத்தில். அப்போது இதுக்கேற்ற மாதிரி ஏன்னா தொழில் பெரிய லெவலில் யாருக்கும் மாறப்போகிறது இல்லையா? அப்போது அவங்க வீடு கட்டும் பொழுதே அவங்களோட தொழிலை பேஸ் பண்ணி அவங்களோட குழந்தைங்க எந்தெந்த ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அது பேஸ் பண்ணி அந்தந்த விஷயங்களை கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து செய்துக்கலாம். அவ்வளவுதானே தவிர இது இன்ஸ்டன்ட் நியூடுல்ஸ் மாதிரி இதில் வந்து இது நடக்க போகிறதுன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அதுக்காக நான் வாஸ்துவை மாற்றி வர முடியாமல் தடுத்துக்கிறேன் அப்படி கிடையாது. அது வேலை பார்க்கறதுக்கே 1 இயர் ஆகும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் மக்கள் வாஸ்துவில் செய்யக்கூடிய பெரும்பான்மையான தவறுகள் என்ன, எதுலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாஸ்துவில்? வாஸ்துவில் செய்யக்கூடிய என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப மனசு சங்கடம் கொடுக்கக்கூடிய தவறு அப்படிங்கிறது என்னன்னா, முதல் 2 விஷயமா, கிழக்கும் வடக்கும் வாஸ்துவில் ரொம்ப முக்கியம், ரொம்ப பிரதானம். சரிங்களா? வீடு கட்டும் பொழுதே கிழக்கு பக்கத்துலையும் வடக்கு பக்கத்தையும் ஃபுல்லாக அடைச்சி கட்டுறது. புரியுதுங்களா? எந்த விதமான வென்டிலேஷன் ஈஸ்ட்
அண்ட் நார்த் வழியாக உள்ளே வராத அளவுக்கு வெளிச்சமோ காற்றோ எதுவுமே இல்லாத அளவுக்கு அந்த 2 திசையை அடைச்சிடுறது அப்படிங்கிறது நிறையா பேர் செய்கிறாங்க. இதனால் ரொம்ப துயரம் அனுபவிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன செய்கிறாங்கன்னா, ஈஸ்ட் அண்ட் நார்த்தில் வென்டிலேஷன்ஸுக்கு அவங்க ஜன்னல்களோ வாசல்களோ கொடுப்பாங்க. கொடுத்துட்டு 24 ஹவர் க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. அப்பையும் அது வந்து வேலை பார்க்காது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, சூரிய சக்திங்கிறது நமக்கு கிழக்கேருந்து வரக்கூடியது. நான் சொன்ன எல்லாம் மேக்னட்டிக் நார்த்தில் இருந்து தான் ஒரு காந்த சக்தி வடக்கேருந்து தெற்கு எப்பயுமே உங்களுக்கு போயிட்டே இருக்கு. அந்த பாதையில் வரக்கூடியது. அப்போது வடக்கு மத்திய தான் குபேரன். பணம் வர முக்கியமான வழிங்கிறது வடக்கு தான். அப்போது இந்த வடக்கு பக்கத்தையும் கிழக்கு பக்கத்தையும் யார் ஒருத்தவங்க அடைச்சிடுறாங்களோ அந்த இடம் வந்து வாழ தகுதி இல்லாத இடமா போயிடும். புரியுதுங்களா? அப்போது வேற வழியே இல்லைன்னா ஓப்பன் டு ஸ்கை செய்யலாம். ஓடிஎஸ்எஸ் வச்சு அந்தந்த இடங்கள்லேருந்து நம்ம காற்று வெளிச்சம் வாங்கலாம். ஆனால் முழுமையாக மக்கள் அதை அடைச்சிக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையா இது குறைகள் நீங்கள் சொல்கிறதுங்கிறது நிறையா சொல்லலாம். நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலுங்கிறது இது ஒன்று மட்டும் கிடையாது. ஆனால் பேசிக்காக வாஸ்துவில் கிழக்கேருந்து வடக்கேருந்து வரக்கூடிய காற்று வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அது இன்றைக்கி நிலைமைக்கு அது 2 தான் நம்மளை வாழ வைக்குது. இப்போ ஒரு வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னா அதை வாஸ்து சரி பண்ணலாமா? மாற்றி ஒரு வாஸ்து நிபுணர் அணுகி மாற்றலாமா? அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் குடியிருக்கிறவங்க மோஸ்ட்லி வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் சார்? சூப்பர், இது ஒரு நல்ல கேள்வி. இப்போது ஒரு வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? யார்கிட்டயாவது வாஸ்து நிபுணர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போது அப்படி அணுகக்கூடாது வாஸ்துவை. புரியுதுங்களா? இப்படி ஒருத்தவங்க சொன்னனால நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும், அணுகவே கூடாது. இது ஒன்று, நீங்கள் வீடு கட்டும் பொழுது ப்ராப்பராக ஒரு வாஸ்து நிபுணரை போய் கன்சல்ட் பண்ணி அவங்களோட இதில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா சுபிச்சோம். ரெண்டாவது என்னென்னா, வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ சொல்கிறது புரியுங்க. ரேண்டமாக அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க அதை சொல்கிறாங்கன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த வீட்டில், அது பொருள் சார்ந்த விஷயமா, மனசு சார்ந்த பிரச்சனையா, இல்லை நோய் சார்ந்த பிரச்சனையா, இல்லை கணவர் மனைக்குள்ள பிரச்சனையா, இல்லை ஒரு நிம்மதியே இல்லைங்கிற பிரச்சனையா, என்ன உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது அந்த வீட்டில்? அப்போது உங்களுக்கு ஒரு லாங் டேர்மாக ஒரு இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். சார் இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே காசு வீட்டில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்குது. இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே ஒரு நோய் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தாக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லையா? அந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருந்து நம்ம ரிவர்ஸ் எடுத்து போகணும். அப்படி தான் வாஸ்து பார்க்கணும். அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து படி இருக்கக்கூடாது, இவங்க சொல்கிறாங்க இங்கே போர்டு இருக்கக்கூடாது. ரைட்டு தான். அது உங்களை பாதிச்சான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போது உங்களோட ப்ராப்ளத்தை எடுத்துக்கணும். இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இந்த பிரச்சனை இருந்தால் இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பெரிய லெவலில் கடனில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு சில மூளைகள் இருக்குது. இதில் நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருக்கோமா அப்படின்னு அவங்க ரிவர்ஸ் எடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு தெரியுது இது வாஸ்துனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே இல்லை அவங்களுக்கு தெரியலனாலும் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்க்கலாம். அப்போ ப்ராப்ளம் இருக்கும் பொழுது வாஸ்து பாருங்கள், எதுக்கு எடுத்தாலும் வாஸ்து பார்க்காதீங்க. அதனால் என்னை பொறுத்தளவு வீடு கட்டும் பொழுது கரெக்டாக வாஸ்துவை பார்த்து கட்டிக்கோங்க. இஷ்யூஸ் வந்து நீங்கள் வாஸ்து நிபுணரை கூப்பிடுறீங்கன்னா அவங்க சொல்கிற விஷயத்த முழுமையாக செஞ்சால் தான் மாறும். ஆனால் டெம்பரவரியாக சில கோயில்களுக்கு போய் நம்ம அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர முழுமையாக நான் சின்னதாக ஒரு விஷயத்தை ஏதாவது செஞ்சுட்டு அந்த விஷயமே எனக்கு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டேன் அப்படின்னா சொல்லவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களுக்கு வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ ஜன்னல் இல்லை, அதுக்கு என்ன பரிகாரமாக இருக்கும்? எங்கேயாவது உடச்சி சின்ன வென்டிலேஷனாவது வைக்கணும். அதுதான் பரிகாரம். தாக எடுத்தால் தண்ணி கொடுக்குறது தானே பரிகாரம். ஒரு ஃப்ளோ இருக்குது, அந்த ஃப்ளோவை நம்ம தடுத்துட்டோம், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ண முடியும்? அதை உடச்சி திருப்பி ஃப்ளோவை உள்ளே கொண்டு வர வைக்கணும். இவ்வளவு தான். ஸோ அதனால தான் பிரச்சனை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வாஸ்துகளை பார்க்கறது அப்படிங்கிறது பெட்டர். இப்போ நீங்கள் ரெண்டாவது கேட்ட கேள்வி அப்பார்ட்மெண்ட்டு, நான் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். நான் சஜஸ்ட் பண்ணுறதே என்ன அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்பொழுது வாஸ்துவோட தாக்கம் குறையுதுமா. ஏன் அப்படின்னா 2 விஷயம். முதல் விஷயம், அது ஒரு காமன் ப்ராப்ளமாக மாறிடும். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு 4 குடித்தனத்துலேருந்து 400 குடித்தனம் வரைக்கும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். அப்போ வெளியே இருக்கக்கூடிய வெளி வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு 100 குடும்பங்களுக்கு பிரிஞ்சு போயிடுது இல்லையா? அப்போ அது நீர்த்து போயிடுது. முதல் விஷயம்.
ரெண்டாவது, பூமியோட ஆக்கர்ஷ சக்தியிலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் மேலே போகிறீங்களோ, அப்பார்ட்மெண்ட்டில் ஹை ரைஸ் பில்டிங் மேலே 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 நீங்கள் போகும் பொழுது அந்த வாஸ்துவோட தாக்கம் கம்மியாகும். புரியுதுங்களா? அப்போது அதனால் அப்பார்ட்மெண்ட் இஸ் அ சேஃபர் சாய்ஸ். வாடகைக்கு போகிறவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் அதில் வந்து சில ரூல்ஸ் தான். நீங்கள் சொந்த வீடு கட்டுற மாதிரியோ இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வாடகைக்கு போகிற மாதிரியோ அப்பார்ட்மெண்ட்டில் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. வாசல்கள் கரெக்டாக இருக்கணும், ஈஸ்டர்ன் நார்த் எப்படியாவது கொஞ்சம் வென்டிலேஷன்ஸ் இல்லை ஓடிஎஸ்எஸ் இருக்கணும், டாய்லெட்ஸ் கரெக்டான இடத்துல வரணும். இந்த மாதிரியான சில ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நிம்மதி, இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸில் கிடைக்குது. அதனால் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஹை ரைஸுக்கு போகும்பொழுது இன்னும் நமக்கு வாஸ்துவோட தாக்கம் கம்மியாக இருக்குது. இது உறுதிட்டு சொல்ல முடியும். இதுக்கிட்ட என்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு அந்த வாஸ்து காரணமாக சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இல்லையா? ஸோ அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஒருத்தராக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா, இல்லை குடியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுமா? அதாவது நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு காலி இடம் வாங்குறேன், அது ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் கோடீஸ்வர தெருக்குத்து உள்ள இடம், நான் வாங்குறேன்பாங்க. வாங்குங்க, சந்தோஷமாக வாங்க, நல்லது. அது வாங்கிட்டு திருப்பி ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து என்கிட்ட வாங்கினேன் சார், நார்த் ஈஸ்ட்டு கோடீஸ்வர தெருக்குத்து நீங்கள்லாம் சொன்னீங்க, ஒன்றுமே எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லையே சார் அப்படின்னு கேட்பாங்க. சார், அது இடம் வாங்கினா மட்டும் அது வந்து ஒரு காலி இடம், அது ஒரு மனை, அவ்வளோதான். அதை வாங்கி வச்சு உங்கள் பேர் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறனால அது வேலை பார்க்காது. நான் திருப்பியும் சொல்கிறேன், வாஸ்துங்கிறது மேஜிக் கிடையாது. அது வந்து ஒரு இருப்பிடம், வசிப்பிடம் சம்மந்தப்பட்டது. ஒன்று நீங்கள் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி அங்கே நீங்கள் போய் வசிச்சிருந்தீங்கன்னா அந்த எனர்ஜியை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அது செய்யலை. இல்லை ஒரு தொழில் ஸ்தாபனம் கட்டி அங்கே பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் தொழில் பண்ணும்போது அது வளர்ச்சி ஏற்படும். புரியுதுங்களா? வாஸ்துங்கிறது ஒன்றும் கிடையாதுமா. அது வந்து ஒரு பலமான மண், அவ்வளவுதான். அந்த மண்ணில் நீங்கள் விதைக்கணும். விதைச்சாதான் அந்த மரம் பெருசாக வரும், அதுலேருந்து நம்ம கனி எடுத்து சாப்பிட முடியும். அந்த மண் எவ்வளவு வளமாக இருக்குன்னு பார்க்குறது தான் மண்ணுங்கிறது. நான் வீட்டை சொல்கிறேன், ஒரு வீடுங்கிறது எவ்வளவு வளமாக இருக்குன்னு பார்த்து கொடுக்குறது தான் எங்களோட வேலை. நான் வீட்டை மட்டும் வாங்கி வச்சுக்குவேன், ஆனால் நான் எதையும் விதைக்கவே மாட்டேன், ஆனால் அது எனக்கு பலன் தரணும்னா எப்படி தரும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இது ஒரு கேஸு. இன்னொன்று, நான் ஒரு நல்ல வளமான மண் வாங்குவேன், அந்த மண்ணை நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துருவேன், அவங்க அங்கே விதைப்பாங்க, வளர்ப்பாங்க, பழம் சாப்பிடுவாங்க. எனக்கு பழம் வரலைன்னா நான் என்ன பண்ணுறது? அதே தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. நான் ஒரு நல்ல வீடோ, அந்த வீட்டில் ஒரு நல்லது இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போது அந்த வீட்டை நான் வாங்குகிறேன், என் பேரில் இருக்குது, ஆனால் அந்த வீட்டில் இன்னொருத்தவங்க வந்து குடியிருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கிற நல்லதும் கெட்டதும் இருக்கிறவங்களுக்கு தான் பாதிக்குமே தவிர அந்த டாக்குமெண்ட் இருக்கிறவங்களுக்கு 15லேருந்து 20% தான். அதுவே அதிகம். அவ்வளவுதான் அதோட சாதக பாதகங்கள் வருமே தவிர, அந்த மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அது வெறும் மண்ணு தான். வீடாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் யார் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முழுமையான அதோட சாதக பாதங்களே தவிர, ஓனராக இருக்கிற எனக்கு, நான் இருக்கிற காரணத்தினால மட்டுமே இருக்காது. ஏன்னா திருப்பி சொல்கிறேன், வாஸ்துங்கிறது வசிப்பு இடம் சம்பந்தப்பட்ட சயின்ஸ். அப்போ அங்கே போய் வசிக்கணும், இல்லை அங்கே தொழில் செய்யணும், அந்த எனர்ஜிக்குள்ளே நம்ம போய் அதை யூஸ் பண்ணணும். அப்போ மட்டுமே அது பலன் தருமே தவிர, ஐடியலாக அது ஒரு பக்கம் இருக்கும், நான் ஒரு பக்கம் இருக்கேன், எனக்கு அது எல்லாமே பண்ணணும்னா செய்யவே செய்யாது. அது மூட நம்பிக்கை. இப்போ ஒரு வீடு கட்டும்போது அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான மண்ணாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? வாஸ்து அப்படிங்கிறதே வஸ்துன்னு சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து வந்துமா. அது பொருட்கள், எந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம கட்டுமானம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்களா, இல்லை அந்த மண்ணோட தன்மையை பற்றியோ, இல்லை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பற்றி கேட்குறீங்களாங்கிறது தெரியல. பட் ஸ்டில் நான் ரெண்டையும் சொல்கிறேன். இப்போது வெளி வாஸ்து அப்படிங்கிறது அல்டிமேட்டுமா, ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நம்மளை பாதிக்குமா பாதிக்காதா? நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டை சுற்றி என்னென்ன இருக்கோ, ஒரு மலை இருக்குது வீட்டை சுற்றி அப்படின்னா அந்த மலை ஒன்று நம்ம சூரிய வெளிச்சத்தை மறைக்கலாம், இல்லை அந்த மலையில் இருந்து தண்ணி ஓடி வரலாம், இல்லை அந்த மலையிலேருந்து மிருகங்கள் கீழே இறங்கி வரலாம். அந்த மலைங்கிறது நம்மளை பாதிக்கும். ஒரு நீர்நிலை இருக்குது, இவ்வளோ தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு நீர்நிலை, கண்ணு கெட்ட தூரத்தில் ஒரு நீர்நிலை இருக்குன்னா அந்த நீர்நிலை இருக்கிறதுனால நமக்கு தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைங்கிற ஒரு விஷயம் வரலாம். அப்போது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை கண்டிப்பாக, வாஸ்துங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது அதுக்கு பேர் வெளி வாஸ்து. நம்ம மனைக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை எப்படி பாதிக்கும். அதில் மெயினாக நீர்நிலைகள் எங்கே இருக்கணும், மலைகள் எங்கே இருக்கணும்,
வாட்டர் டேங்க்ஸ் பெரிய ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது எந்த சைடு இருக்கணும், டவர்கள் இருந்தால் எந்த சைடு இருக்கணும், அதுக்கப்புறம் பாதை, இதுதான் ரொம்ப முக்கியம். தெருக்கள் எந்த பக்கம் இருக்குது, ஏதாவது ரோடோட ஹிட்டிங் இருக்கா, தெரு குத்து இருக்கா, தெரு தாக்கம் இருக்கா, இது எல்லாமே வெளி வாஸ்துவில் வரக்கூடிய விஷயம். அடுத்தது அந்த மண்ணோட தன்மை, புரியுதுங்களா? அந்த மண்ணோட தன்மை ரொம்ப முக்கியம். இது விவசாய மண்ணா, இல்லை இது வந்து களி, அதாவது பாட்ஸ் பானை செய்யக்கூடிய இல்லை பொம்மை செய்யக்கூடிய அதுக்கு ஏற்ற மண்ணா, செம்மண்ணா, எந்தெந்த மண்ணில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கறதும். மண்ணுக்கு கீழே என்ன இருக்கும்னு நமக்கு தெரியாது. அது ரொம்ப அது அதிகாலத்தில் ஒரு பரியர் கிரவுண்டாக இருந்திருக்கலாம், பல பேர் ஒரு இனம் அடக்கம் பண்ணதாக இருந்திருக்கலாம். அது வந்து அதுக்கு சல்லியம் பார்க்கறது அப்படின்னு வெறுங்காலில் நடப்பாங்க பெரியவங்க. நடந்து போய் வரும் பொழுது அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அதை சுத்தம் பண்ணலாம். மண் சுத்தின்னு ஒன்று நம்மளோட கல்ச்சரில் இருக்குமா. அந்த காலத்துலலாம் ஒருத்தர் வந்து மனையை பிரித்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அங்கே வந்து அவர் விவசாயம் பண்ணி நவதானியம் விதைப்பார். அந்த மண் ஃபுல்லாகவே, அவரோட மனம் ஃபுல்லாகவே நவதானியம் விதைச்சி அது நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பசுமாடுகளை கூட்டிகிட்டு வந்து அந்த நவதானியத்தை பூரா சாப்பிட விடுவாங்க. பசுமாடு சாப்பிட்டு அங்கேயே சாணம் போட்டு அங்கேயே அது கோமியம் போட்டு அது பண்ணதுக்கப்புறம் மண் சுத்தி ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் தான் கட்டுமானத்தையே ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் இப்போ வந்து நம்ம ஃபுல் மனைக்கும் பண்ண முடியலன்னா அதோட ஈசானியத்துலேயும் பிரம்மத்துலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி நவதானியத்தை விதைச்சி வளர்க்க விட்டு பசுமாட்டை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சு அது அங்கனையே இது பண்ண விட்டோம் அப்படின்னா மண்ணுக்கடியில் இருக்க விஷயம் நம்மளை பாதிக்காது. மண் சுத்தி அப்படிங்கிறது செய்வோம். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த மண் சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலை, மலைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம்.